வணக்கம். இசைக்கருவிகளின் வகைகளை பார்க்கலாம். இது 8ஆம் வகுப்பில் தான் இருக்குது. அதாவது இசைக்கருவிகள் என்பது இசையின் இனிமைக்கு துணை செய்வது தான் என்னது இசைக்கருவிகள்னு சொல்கிறோம். இதில் வந்து தோல் கருவிகள், நரம்பு கருவிகள், காற்றுக்கருவிகள், கஞ்சக்கருவிகள் என்று 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. தோல் கருவிகள் என்பது விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யக்கூடியவை தான் தோல் கருவிகள். இது வந்து உடுக்கை, குடமுழா, திமிலை, பறை, மத்தளம், முரசு, முழவு இதெல்லாம் நீங்கள் திருவிழா காலங்களில் அடிக்கிறத பார்த்துருக்கலாம். திருமண நிகழ்வுகளை பார்த்துருக்கலாம். துக்க நிகழ்வுகள்லாம் அடிப்பாங்க இல்லைங்களா? அப்போ நீங்கள் இந்த தோல் கருவிகள் அதிகமாக பார்த்துருக்கலாம். அதற்கடுத்து நரம்பு கருவிகள் என்பது நரம்பு அல்லது தந்திகளால் ஆனது தான் நரம்பு கருவிகள். நரம்பு கருவிகள் வந்து யாழ், வீணை இதை சொல்லலாம். இதில் யாழில் வந்து பார்த்திங்கன்னா பேரியாழ், செங்கோட்டியாழ் என்று 2 வகை இருக்குது. 21 நரம்புகளை கொண்டது தான் பேரியாழ். 19 நரம்புகளை கொண்டது மீன் வடிவில் அமைந்தது மகர யாழ்னு சொல்கிறோம். அதற்கடுத்து 14 நரம்புகளை கொண்டது சகோட யாழ் அப்படிங்கிறத சொல்லுவோம். இது வந்து வீணை வந்து 7 நரம்புகளை உடையது. பரிவாதினி அப்படிங்கிற வீணை வந்து பல்லவ மன்னர் காலத்தில், அதாவது மகேந்திரவர்மன் காலத்தில் வாசித்ததாக வரலாற்று நிகழ்வுகள் சொல்கிறது. அதற்கடுத்து காற்றுக்கருவிகள் என்பது இப்போ நம்ம ஊதுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? காற்றை ஊதி இசைக்கப்படுவது காற்றுக்கருவிகள். அது குழல், கொம்பு, சங்கு அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து கஞ்சக்கருவிகள். கஞ்சக்கருவிகள் என்பது சாளரா, சேகண்டி. இப்போ சாளரா, சேகண்டி இதெல்லாம் வந்து என்னன்னா தெருக்கூத்து, வில்லுப்பாட்டு இது போன்ற நிகழ்வுகளில் இந்த ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுவது தான் சாளரா. சேகண்டி வந்து மணி மாதிரி இருக்கும். அது வந்து மணி மாதிரி இருக்கும், அதை அடிச்சுக்கிட்டே போகிறது சேகண்டி. இது போல் இசைக்கருவிகள் வந்து தற்காலத்தில் இன்றும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் வந்து பழங்கால கருவிகள், தொன்று தொட்டு இப்போவும் நடைமுறையில் இருக்கக்கூடிய கருவிகள். நன்றி.